தனது தனித்துவமான படங்களால் தென்னிந்திய திரையுலகத்தை மட்டுமல்லாமல் இந்தி திரையுலகத்தையும் உலுக்கியவர் ராம்கோபால் வர்மா. தெலுங்கு, தமிழ், இந்தி ஆகிய மொழிகளில் இவரது படங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இவர் இயக்கிய ரத்த சரித்திரம் எனும் படத்தில் சூர்யா நடித்துள்ளார். சிவா எனும் தெலுங்கு படத்தின் மூலம்தான் நடிகர் ரகுவரன் பிரபலமான நடிகராக மாறினார். இப்படி பல ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயங்களை செய்தவர் ராம்கோபால் வர்மா. தற்போது அவர் இயக்கும் படங்கள் பெரிதும் கவனம் பெறவில்லை என்றாலும் தனது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் மூலம் செய்திகளில் அடிக்கடி இடம்பெற்று வருகிறார். சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் நடிப்பு பற்றி பேசிய ராம்கோபால் வர்மா, நடிப்பு என்பது ஒரு கதாபாத்திரத்தை சார்ந்தது, அதே நேரம் நட்சத்திர நடிகர் என்பவர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சார்ந்து இருப்பவர். இது இரண்டிற்கும் இடையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ரஜினிகாந்த் ஒரு நல்ல நடிகரா என்று கேட்டால் என்னால் சொல்ல முடியவில்லை. அவரால் சத்யா திரைப்படத்தின் மனோஜ் பாஜ்பாய் நடித்த பிக்கு மாத்ரே கதாபாத்திரத்தில் நடிக்க முடியாது. ரஜினியை அப்படி பார்க்கவும் யாரும் விரும்பவும் இல்லை. ஸ்லோ மோஷன் இல்லை என்றால் ரஜினிகாந்த் இல்லை. ரஜினி எதுவுமே செய்யாமல் பாதி படம் முழுக்க நடந்தே வந்தாலும் கூட நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு அவரை அப்படி பார்க்கத்தான் பிடித்திருக்கிறது. அது உங்களுக்கும் மிகவும் அதிகமான மகிழ்ச்சியை தருகிறது. ரசிகர்கள் நட்சத்திர நடிகர்களை கடவுளுக்கு நிகராக பார்ப்பதால் அவர்களால் சாதாரண கதாபாத்திரங்களில் நடிக்க முடிவதில்லை என்று சர்ச்சையாக பேசியிருக்கிறார்.